சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1967ஆம் ஆண்டு வெளியான அதே கண்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பொம்பள ஒருத்தி பாடல் அக்கால ரசிகர்களை மட்டுமல்லாமல் இன்றளவும் தமிழ் சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வரும் ஒரு வித்தியாசமான பாடலாக கருதப்படுகிறது. வெளிப்படையாக கேட்கும் இந்த பாடலில் வரும் சில வார்த்தைகள் அர்த்தமில்லாத ஒலிகள் போல தோன்றினாலும் அதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான மொழி ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதே பலரையும் ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக உள்ளது. இந்த பாடலை பின்னணி பாடகர்களான டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் ஏ.எல். ராகவன் இணைந்து பாடியிருந்தனர். குறிப்பாக பாடலில் இடம்பெற்ற தொடுஜா, சொன்னவா போன்ற வார்த்தைகள் பல ஆண்டுகளாக ரசிகர்களிடையே புதிராகவே இருந்து வந்தன. பலரும் இவை வெறும் காமெடி சவுண்ட்ஸ் அல்லது இசைக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் என்று நினைத்திருந்தனர். ஆனால் உண்மையில் அவை சௌராஷ்டிர மொழியில் இருந்து வந்த சொற்கள் என்பது பின்னர் தெரிய வந்தது. சௌராஷ்டிர மொழி என்பது தமிழகத்தில் வாழும் சௌராஷ்டிரா சமூக மக்களின் தாய்மொழியாகும். இந்த மொழியை நன்கு அறிந்தவரான ஏ.எல். ராகவன் பாடலில் சில வார்த்தைகளை சுவாரஸ்யமாக இணைத்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தொடுஜா என்றால் என்னை விட்டுவிட்டு போ என்றும், சொன்னவா என்றால் விடாதே என்றும் அர்த்தம் தருகிறது. அதேபோல் தாக்கரா என்பது பயமாக இருக்கிறது என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. இதை அறிந்த பிறகு ரசிகர்கள் பலரும் அந்த பாடலை மீண்டும் கேட்டு அதன் பின்னணியை ரசித்தனர். இந்த பாடலின் காட்சிப்படுத்துதலும் தனித்துவமாக இருந்தது. கதாநாயகன் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து கதாநாயகியை பேய் இருப்பதாக பயமுறுத்துவது போலவும், அதனால் பயந்து போன நாயகி பின்னர் ஆறுதல் அடைவது போலவும் நகைச்சுவை கலந்த வகையில் பாடல் அமைக்கப்பட்டது. அந்த காலத்தில் இப்படியான காமெடி ஹாரர் கலவையுடன் பாடலை உருவாக்கியது புதுமையான முயற்சியாக பாராட்டப்பட்டது. மேலும் அந்நாள்களில் தமிழ் திரைப்பட பாடல்களில் பிற மொழிச் சொற்களை மறைமுகமாக பயன்படுத்துவது அரிதான விஷயமாக இருந்தது. ஆனால் பொம்பள ஒருத்தி பாடல் மூலம் சௌராஷ்டிர மொழிச் சொற்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒலித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் பாடல் ஒரு சாதாரண நகைச்சுவை பாடலாக இல்லாமல் மொழி மற்றும் இசை கலந்த ஒரு கலாச்சார சுவடாகவும் பார்க்கப்படுகிறது. இன்றும் சமூக வலைதளங்களில் இந்த பாடல் பின்னணி தகவல்கள் அப்பப்போது வைரலாகி வருகிறது. குறிப்பாக அர்த்தமில்லாத வார்த்தைகள் என்று நினைத்தவை உண்மையில் ஒரு மொழியின் சொற்கள் என்ற தகவல் பழைய தமிழ் சினிமா படைப்பாற்றலை ரசிகர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.